ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாருக்கு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மோடி மேஜிக், மோடி வித்தை. தமிழகத்தில் திமுக கனவு கண்டுட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வர முடியாதுன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு மோடி மேஜிக் தமிழகத்தில் எடுபடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது மோடி என்ன மேஜிக் பண்ண போகிறான்னு அவருக்கு தெரியுமா? தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். தெரியாது என்ன மேஜிக் பண்ண போகிறாங்கன்னு தெரியாதனால அவங்க அந்த மேஜிக் கண்டுபிடிச்சி இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்கள அவங்க வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தான் இப்போ இருக்கிற நிலவரம். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு தெரியாது இவங்களுக்கு. ஆனால் யூகத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் எல்லாம் நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இடி வருமா, இல்லை இன்கம் டேக்ஸ் வருமா, இல்லை யாராவது கைது பண்ணுவாங்களா அப்படிங்கிற சூழ்நிலையில் போயிட்டே இருக்குது. இப்போ நேரு கைது, எந்த இடத்துல கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் போயிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்குது. அது இன்பிட்வீன் டைமில் திமுக தேர்தல் பணிகளை சுறுசுறுப்பாக போயிட்டுருக்காங்க. திமுக மட்டும் இல்லை, அதிமுக மற்ற கட்சிகளெல்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் திமுக பற்றி பேசுவோம். ஏன்னா மேஜிக் எடுபடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், அவன் ஆமை முயல் கதை மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லாமே தொண்டர்கள் மத்தியில் ஒரு தனவிட்டால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் போயிட்டுருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள நிலவரம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த தெனாவட்டு இருந்துச்சுன்னா திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெனாவட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கலைஞர் அடிக்கடி அதை தான் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கட்டவிழ்த்தப்பட்ட காளைகளாக திமுகவில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான நிலவரமாக இருக்குது. ஆனால் அந்த இமேஜில் போயிடுது. இப்போது B1 B2 அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. முகவர் கூட்டம் போயிட்டுருக்குது, ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்டஸும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் மக்களை புரிஞ்சிக்க முடியலையே. 5000 கொடுத்துருவோம், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது. ஆனால் இது ஏடிஎம்கேக்கு எடுபடும். ஆனால் டிஎம்கேக்கு எடுபடுமான்னு எடுபடாது. இதற்கு பல உதாரணங்களை பின்னாடி சொல்ல முடியும் நமக்கு. இப்போ 2000 ரூபா கொடுத்தா ஜெயலலிதா 2016 அந்த வெள்ளம் கொடுத்தவங்க, அது இம்பேக்ட் ஆகி சென்னையுமே பிடிச்சாங்க எல்லாம் ஃபுல்லாக. அவங்களுக்கு அது ஒத்து வருது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படி அரிசி கொடுத்தா, சிலிண்டர் கொடுத்தா, கேஸ் கொடுத்தா அப்படின்னால நிறையா கலைஞரே சொல்லி 2006 to 2011 வரும்போது அப்படி தான் சொன்னார், இந்த ஆட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னாரு. ஆனால் தொடர்ந்து திமுக ஜெயிக்க முடியல. என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது. ஒரு சலிப்பு தட்டிடுது அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அந்த நிலைமை இந்த 2026 வர்றதுக்கு வரும், வராதுன்னா சொல்ல முடியாது, வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கு எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சைடு ஏடிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்குது, ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தென் மாவட்டத்துலேயும் அதே சமயத்தில் மேற்கு மாவட்டங்கள்லேயும் இன்றைக்கும் கணிசமான தொகுதிகளில் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உளவுத்துறை, அவங்க எடுத்து உளவுத்துறை ரிப்போர்ட்டை சொல்லுது, சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அதனால் ஒரு பார்த்திங்கன்னா அவங்க ஏடிஎம்கே தனியாக இல்லாமல் சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. அவங்கள யாரும் கண்டுக்கலை. விஜய் உள்ளே பூந்துட்டார், விஜய்ங்கிற பிம்பத்தை வச்சு ஏடிஎம்கே மறைக்கிறாங்க அப்படிங்கிறது எதார்த்தம். ஆனால் அவங்க வேலையை சைலண்ட்டாக செஞ்சிட்ருக்காங்க ஏடிஎம்கே அப்படிங்கிறத கல நிலவரம். இல்லை, இப்போ முக்கியமான திமுக அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட போகிறதில்ல. அதே மாதிரி அப்படியே நின்னாலும் அவர்கள் தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கோட்டை வட்டாரத்துலேருந்து தகவல் வருது. ப்ளஸ் கள நிலவரமும் அது சொல்கிறதா ஒரு நல்ல இதுதான். அப்போ தான் யார் ஸ்டாலின் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. ஸ்டாலின் எப்படி முடிவெடுக்க போகிறாருன்னு எல்லாத்துக்கும் அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க. அவர்கிட்டலாம் தயவுதாட்சணியாக பார்க்க மாட்டார், இது ஈவிரக்கமே பார்க்க மாட்டார். இந்த ஆள் இவங்கெல்லாம் வேண்டான்னா வேண்டாம் தான், கடைசியாக அவர் தான் முடிப்பார். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லிடுவாங்க, அவ்வளோதான், டோர் க்ளோஸ் பண்ணிடுவார். அப்படிங்கிறது நிறைய பேர் இதில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இவர் பொன்முடிக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதுக்குண்டானது வேலைகளால் போயிட்டுருக்கு. அதே மாதிரி வயது மூர்ப்பும் காரணமாக ஐ பெரியசாமி இது கூட பொன்முடி, அதாவது ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்தது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா தென் மாவட்டங்களில் தேவர் கம்யூனிட்டினா நான் தான் அப்படிங்கிறது, நான் தான் தேவர் கம்யூனிட்டியோட பூஸ்ட் தானே கட்சிக்கு. பூஸ்ட்டு வெளியே பூஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் ஏன்னா அந்த ஆடு விற்கிறதுக்கு போகிறபோது ஆட்டுக்கு வாய் திறந்து தண்ணி எடுத்து ஊற்றுவான். ஒரு 4 கிலோ 2 கிலோ 3 கிலோ அதிகமாக எடுக்க வேண்டியது. அந்த சிரஞ்சு போடுவான், அதாவது இந்த கோழிக்கு, பிராய்லர் கோழிக்கு அதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி தான் ஓபிஎஸ், திமுகவுக்கு ஓபிஎஸ் ஒரு பூஸ்ட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும்.
ஆனால் அவரே ஜெயிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஏடிஎம்கேக்காரன் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டான், திமுககாரன் ஓட்டு போட மாட்டான். அதுதான் நிலவரமாக இருக்குது. ஏன்னா இவர் ஏன்னா பார்த்திங்களா, சமூக வலைதளங்களில் வந்து பப்ளிக்காகவே பேசுகிறாங்க, அந்த கட்சிக்காரன் ஏடிஎம்கேவும் பேசுகிறாங்க. இப்போ வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. இப்போது அவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு. நான் அப்போவே சொன்னேன், பார்த்தீங்களா இவர் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு. அப்போ பிளாஸ்ட் பண்ண மாட்டார். காலி சோடாவா? காலி சோடா தான், காலியான சோடா தான். அது வாசம் மட்டும்தான் இருக்குது, பெருங்காய டப்பா. அது கடலில் கரைக்கப்பட்ட பெருங்காய டப்பா தான் அவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு குறிப்பிட்ட சமுதாயத்தோட ஓட்டு வந்து வருன்ற நம்பிக்கையிலலாம் சேர்த்துருக்காங்க சார். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது சார். குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னா ஜாதி கட்சி வச்சுட்டு நீ பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஏன் அந்த தைரியமாக இல்லை நீ திமுக வர்றீங்க? ஏன் திராவிடர் கட்சிங்கிறீங்க? ஏன் பொதுமக்கள் பொது கட்சின்னு சொல்லிட்டு போகிறீங்க? ஜாதி கட்சி வச்சுட்டு போக வேண்டியது தானே. சசிகலா வந்து ஏன் வந்து ஜாதி கட்சின்னு பேர் வச்சுக்க வேண்டியது தானே. அண்ணா எம்ஜிஆர் கட்சின்னு ஏன் வைக்கிறீங்க? ஜெயலலிதா கட்சி சமூக நீதினு ஒன்லி பேச்சுக்கு மட்டும்தான். ஆனால் ஜாதி இருக்குது. ஜாதி வந்து அதாவது இரண்டு கட்சிகளுமே பார்க்குறாங்க. இரண்டு கட்சி கண்டிப்பாக பார்க்குறாங்க. நாளைக்கு வரப்போகிற விஜயும் அதை தானே பார்ப்பாரு. நிச்சயமாக பார்க்குறாரு அவர். ஆமாம் ஆமாம், படித்தவர்கள் இளைஞர்கள் சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ அவர் வந்து அவரோட வேட்பாளர் பட்டியல் வந்து லைலா மணி வந்து எக்மோரில் போட்டி வர்றாரு அப்படின்னு வந்திருக்கு, ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ வந்து அவர் ஜாதி பார்த்தா நான் பொது தொகுதி லைலா மணிக்கு கொடுக்க வேண்டியதானே. அப்போ அவன் ஜாதி பார்க்குறாருல. இப்போ அவர் ஒரு மேட்டர் ஒன்று சொல்கிறீங்க, கேட்குறீங்க. இப்போ அவரோட தனிப்பட்ட முறையில் நம்ம பேசுகிறதுக்கு அது நல்லா விவாதம் இல்லை, நம்ம அப்படிப்பட்ட ஆளுகள் இல்லை. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இதை வெளியிட்டது யாரு? இது வந்து பிஜேபி தான் வெளியிட்டுருக்காங்க. ஆனால் பழி யாருக்கு? திமுகவுக்கு. இப்போ திமுக வந்து திமுக தான் பழின்னா திமுககாரன் நம்புவான். பண்றது இல்ல. இருந்தாலும் ஆனால் இந்த ஒரு விஷயம் இமேஜ் வந்து தகர்த்துரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது தகர்க்காது. இது வந்து ஒரு கடந்து போயிடுவாங்களே. இல்ல அப்ப அவங்க எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. லதா எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜானகி எம்ஜிஆர் கல்யாணம் அவர் வந்து மனைவியாக இருந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அவர் வந்து டெல்லியில் 9வது ஆசிய போட்டியில் வந்து டெல்லியில் போய் உட்காந்து ரெண்டு பக்கம் ஜெயலலிதா, இந்த பக்கம் ஜானகி எம்ஜிஆர் உட்கார வச்சார். அவர் ஃபோட்டோ பண்ணுறது. ஏன்னா விஜய் வந்து ஒரு இல்லை, நம்ம அவ்வளோ ஏளனமான பர்சனல் மற்றவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேச வேணாம். விஜயோட இமேஜ் என்ன ஆகும் இது மூலமாக? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க சார். ஜனங்க கடந்து போயிடுவாங்க. அது புறங்கையில் தள்ளிட்டு போயிடுவாங்க. அது லெஃப்ட் ஹேண்டில். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அன்றாடம் மக்கள் வாழ்க்கையில் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குது. 99% எல்லார் வீட்லையும் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் போவாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு இடையில், இந்த மன உளைச்சலுக்கு இடையில் விஜய் எப்படி வர தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறாரு? விஜய் வந்து அவங்களோட எண்ணமே வந்து அதை ஏற்கனவே ஒரு வாரத்தில் அதை எழுதிட்டு இருந்தாங்க. அதை வந்து 140 தொகுதிக்கு தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதில் வந்து சென்னை வந்து அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அவர் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறதாக சொல்கிறாங்க. பக்கத்தில் வில்லிவாக்கம் தொகுதிக்கு வந்து அந்த அர்ஜுனன் ஓட்டுற அவர் நிற்கிறாரு. நிர்மல் வந்து இதில் அதுக்கு அடுத்த தொகுதி இல்லை. இப்போ தாவேகால யார் எங்கே வேணா நிற்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு அதான் சார். அவங்களுக்கு வந்து 3 விதமான, அதாவது இது வந்து ஒரு நிலைமையவே கலக்கி விட்டாங்க. 3% தான் அப்படிங்கிற ஒரு பேச்சிலிருந்து இன்றைக்கி பார்த்தா 30% நான் வாங்கிடுவோன்னு சொல்லிவிட்டு எல்லா பத்திரிக்கை எழுத வைக்கிறாங்க. எப்படி அது வந்து கவிஸ் பாசிபிள்? அது என்ன எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து எல்லாம் எழுத வைக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்களே கேட்குறீங்க பார்த்தீங்களா, 3% தான்ங்கிறதுன்னு நம்மளே பேசிக்கிறோம். 30% வாங்கிடுவாரா அப்படின்னு உங்களை கொண்டு வந்துட்டாங்களா? அந்த மன ரீதியாக மனசெட்டை 40% கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் சொல்கிறீங்க எங்கிருந்து மக்கள் வரும்? அவங்க அவர் கூடுற கூட்டத்தை எலெக்ஷனே நடத்த வேணாம், வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காங்க. இல்லை, அதான் சொல்கிறேன். 20,000 பேர் வர்றாங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு, அதில் வந்து 10,000 பேருக்கு ஓட்டு இருக்காது, ஓட்டே இருக்காது. அப்படியே இருந்தால் கூட அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. இதாக இருக்குது. 10,000 மீதி 10,000 பேருக்கு தான் இருக்கும். அவங்களும் வந்து ஓட்டு போடுவாங்களாங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஒரு புள்ளியில் விவரமாக சொல்கிறேன் நம்ம. அதனால் வந்து அவருக்கு அந்த 40%ங்களெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% 4%. இன்றைக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், அன்றைக்கி சொன்னதை தான் இது சொல்கிறேன். வாங்க முடியாது சார். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 234 தொகுதிங்கிறது சாதாரண விஷயமா? ஊர் பூரா சுற்றணும். இவர் வந்து 4 இடத்துக்கு போய் வேலூரும் கரூரும் போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னு ஜெயிச்சிட முடியுமா? அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் அதை நடத்தணும். அது 2 பேருக்கு தான் உரிமை, அதை தகுதி இருக்குது. ஒன்று டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே 2 பேருக்கு தான் அந்த இது இருக்குது. இப்போ வந்து ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தானே. தாவேகா அவர் விஜய் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள்லாம் எப்படி? அது வந்து தாவேகாக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. அதிமுக சப்ஜெக்டே இல்லைன்னா ஒவ்வொரு கூட்டத்திலுமே பேசுறாரு. இப்போ ஸ்ட்ராங்காக வேலூர்லேயும் அதான் பேசினாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் விஜயை பற்றி பெருமையாக பேசின நிறையா பேர்
இப்போ வந்து அப்படியே டபுள் ஸ்டாண்டு, விஜய் அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டார், விஜய் அதுக்கு ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, வேட்பாளர்களை நிறுத்துங்க. 234 தொகுதி போடுறாரு வேட்பாளர். நான் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். 100 தொகுதியில் அவங்க வேட்பாளர் இருக்க மாட்டாங்க. எல்லாம் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இல்லைன்னா மிரட்டல் இருக்காது. ஒன்றும் எழுதியிருக்க மாட்டாங்க, ஒழுங்காக ஃபில்லப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்க்ரூட்டினில் போயிட்டு எல்லாம் திரும்பி வந்துடும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கழிச்சிருவாங்க. மீதி 140 பேர் தான் சொல்கிறாங்க. அது தெரியாமல் சொல்கிறதுக்கு காரணம் அந்த வாரத்தில் கூட எழுதியிருந்தாங்க. அது 140ங்கிறது வந்து இப்படி தான் போகும். ஜெயிக்கிற கான்சன்ட்ரேஷனெல்லாம் இல்லை. உங்களுக்கு 140 பேர் நிற்கலாம். மீதி 100 பேர் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்றா விலைக்கு வாங்கிடுவாங்க. இல்லைன்னா ஒழுங்காக பேப்பர் ஃபில்லப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 140 இருக்குது. 100 பேர் காணாமல் போயிடுவாங்க. அதுதான் உண்மையான நிலைமை. அப்புறம் எங்கே ஆட்சி பிடிக்க போகிறாங்க இவங்க? சரி, அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ சீமான் அவர்களோட செய்திகள் வந்து டோட்டலாக புறந்தள்ளப்படுதுன்னா, ஆக்சுவலாக வந்து சோஷியல் மீடியாவில் தான் இவங்க சிஎம் ஆகிடுவாங்க, அவங்க சிஎம் ஆகிடுவாங்க. அப்படி பார்த்தா சீமான் தான் ஃபஸ்ட்டு சிஎம் ஆகிருக்கணும் சோஷியல் மீடியா கணக்கு பண்ணி. இப்போ சீமானோட செய்திகள், சீமானுடைய சோதனை முயற்சி வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? சீமான் வந்து உள்ளூட ஊறி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட அவரோட பார்த்தீங்கன்னா இப்போ வேட்பாளர் நிறுத்திக்கிறது பார்த்தீங்கன்னா பறையர் சமூகத்தில் 33 பேர் போட்டிருக்காங்க. அப்படியே எனக்கு வந்து தகவல் சொல்கிறேன் நான். அதே சமயம் வன்னியர் சமூகத்தில் வந்து ஒரு 35 பேர் போட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் 15 பேர் போட்டுருக்காங்க. நாடார் சமூகத்தில் 9 பேர் 8 பேராக போட்டுருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமூக ரீதியாக நாம் தமிழர் அப்படிங்கிற இருந்தால் கூட சமூக ரீதியாக அவர் பிரிச்சுக்கிறாரு. இப்போ எப்படி 117 பெண்கள் 117 ஆண்கள்ங்கிற அப்போ அடுத்தது கேட்டகரியில் பார்க்குறபோது சமூகத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாருன்னு பார்க்குறோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்துக்கு அப்படியே பிரித்து கொடுத்ததில் அப்படி தெரியுது. தேவருக்கும் கொடுத்துக்கிறாங்க, என்ன சொல்கிறது, வளையருக்கும் கொடுத்துக்கிறாங்க. இப்படி நிறையா கொடுத்துருந்தா கூட இப்போ வந்து அதுலேருந்து சில விஷயங்கள் அரசியல் பண்ணுவாங்க. இப்போ போக போக அது என்னென்னு தெரியும். அதனால் வந்து இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது அவர் 4 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. இது தான் நாம் தமிழர் அப்படின்னால சொல்கிறாரு. போக போக அதெல்லாம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வினாதான். பெரிய வினாதான். ஆமாம், கேள்விக்குறிதான். போன ஒரு கேள்விக்குறிதான் அது. இப்போ இறுதியாக 2026 தேர்தல் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாக அதை ப்ரிடிக்ட் பண்ணலான்னு நிலைமைக்கு வரும். ஆனால் இந்த 2026 தேர்தல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல. ஆனால் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றீங்க. அதே நேரத்தில் திமுக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, தெனாவட்டாக இருக்குதுன்றீங்க. ஸோ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்து யாரையும் அரவணைச்சு செல்றாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் சீனியர்ஸை விட்டுறாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், தேர்தல் வந்து 3 கட்டமாக பிரிப்பாங்க. அதாவது தேர்தல் தேதி அறிவித்ததுக்கப்புறம் ஒரு கட்டமாக இருக்குது. அப்போது யார் யார் எங்கெங்கே நிற்க போகிறாங்க அப்படின்னு வேட்பாளர் அறிவிப்பாங்க. வேட்பாளர் அறிவிச்சதுமே ஒரு தொகுதிக்கு இப்போ வந்து ஏடிஎம்கேல் இவரா, டிஎம்கேல் இவரா அப்படிங்கிற மாதிரி அப்போ அங்கே கலர் சேஞ்ச் ஆகும். அது ரெண்டாவது பிளேஸ். 3வது பிளேஸுக்கு வந்து அப்புறம் சரி இவர் நல்லவர், இவர் இது பண்ணுறாரு, இவர் இவ்வளோ செலவு பண்ணுறாரு, அவ்வளோ செலவு பண்ணுறாரு, இது எப்படி போக அப்படிங்கிறது கடைசி நாள் வரைக்கும் அது யாருன்னு என்னன்னு தெரியாது. இது வந்து பல தொகுதிகள் இருக்குது. ஸ்டார் தொகுதிகளில் வந்து சொல்லிடலாம் இவர் தான் ஜெயிப்பார். குளத்தூரில் இருக்கார், ஆனால் ஸ்டாலின் நிற்கிறாரு அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி நிற்கிறாருன்னா அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது. விஜய் எங்கே நிற்பாருன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? பேப்பரில் போகிறதெல்லாம் இருக்கட்டும், எங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? எங்கே நிற்பார், யாருக்கு எதிராக நிற்பார்? எனக்கு என்னமோ அது கடலூரில் அது எல்லாருமே வந்து கடலூர் தான் அவர் ரசிக்க பண்ணுறாரு. வெற்றி இங்கே தான் சொல்கிறாங்க. விருகம்பாக்கம் இந்த சைடு தான் நிற்பான்றாரு. விருகம்பாக்கம் வந்து இப்போ வேளச்சேரி விருகம்பாக்கம் நின்னாருன்னா அவங்க சினிமாக்காரன் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவர் பேர் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க கலநிலவர தகவலாக இருக்குது. ஏன்னா டெக்னீஷியனில் எல்லாமே வந்து யார் கூட பேச மாட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து மற்ற இப்போ ரஜினி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரஜினி வேறு லெவல். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு அனுசரணையாக போப்பார் பண்ணாரு. நேற்று பாராட்டி பேசியிருக்கிறாரு, வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. யாருக்கு? சிஎம் பர்த்டேக்கு. இன்னொன்று ராகுல் காந்தி சகோதரர் என்ற வார்த்தையை தவிர்த்திருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? யார் சகோதரர் வாழ்த்து? சிஎம்முக்கு வாழ்த்து செய்தி, பர்த்டே ராகுல். ஆமாம், அது ராகுல் வந்து அவர் அரசியலில் வந்து ஒரு விசித்திரமான அரசியல். அவர் எதை சொன்னார், யூ நெவர் எவர் ரோல் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் பதிவு இருக்குது, அவரோட பதிவு. இப்போ வந்து திடீர்னு தன்னோட கட்சி வந்து அங்கேருந்து இழுத்துட்டு வந்து அவர் பிஜேபி ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த அரசியல் நிலவரமாக இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறது? அது ஏற்கனவே ராகுல் காந்தியோட ஆட்டிடியூட்ல தான் இந்தியா கூட்டணியே வந்து செதறி இருக்குல்ல. ஆளாளுக்கு ஒரு பக்கம். ஆனால் பிரதமர் வேட்பாளரை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க தாயார் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக கன்க்ளூஷன் கொடுத்து இந்த பிரச்சனையவே கடைசி தகவல் அதான் ஸ்டாலின் கிட்டே நேரடியாக பேசி அப்படி தான் முடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது.
ஸோ வந்து அவங்க அம்மா, அதாவது சோனியா காந்தி அம்மையார் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி இந்தியா கூட்டணி கண்டினியூஸாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களெல்லாம் முடிச்சுக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று 25 தொகுதி கூட நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. எல்லாம் அவங்க 35 வரைக்கும் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 25 தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா 21 வரைக்கும் அவங்க கொண்டு வந்துடுவாங்க திமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. அது முடியாமல் கூட போகலாம், 21 சீட்டு அப்படிங்கிற கூட போகலாம். ஏன்னா ஒரு 21 + 1 அப்படி தான் எனக்கு கடைசியாக தகவல் வந்துச்சு. உங்களுடைய அழகான அருமையான கருத்துக்களை பதிவு செய்தீங்க. அதாவது என்ன, மோடி மேஜிக் எடுபடுமா எடுபடாதா, விஜய் கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவார்களா, எடப்பாடி சொல்லி அடிப்பாரா, இதெல்லாம் வந்து 2026 தேர்தல் முடிவு பிரதிபலிக்கும். மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னு மக்களுக்கு தான் தெரியும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், 2026 எலெக்ஷனில் நிறைய கட்சிகள் அதுக்கு அப்புறம் காணாமல் போகும். நிறையா பேர் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலவரம் இருக்குது. ஆனால் அவங்க தான் முன்னாடி இப்போ குதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள நிலவரமாக இருக்குது. நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ எது இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.